சிவா நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. பிறர் பொருளை பார்த்தால் அவனுக்குள் ஆசை எழும். அவனுடைய நண்பன் கார்த்திக் மிகவும் நம்பிக்கைக்குரியவன். ஒரு நாள் கார்த்திக் தனது சேமிப்பு பணத்தை சிவாவிடம் வைத்துச் சென்றான். நான் சில நாட்களுக்கு வெளியூர் போகிறேன். இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்றான். முதலில் சிவா அதை நேர்மையாக பாதுகாத்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் மனதில் இந்த பணத்தில் கொஞ்சம் எடுத்தால் என்ன ஆகும், பின்னர் திருப்பி தந்துவிடலாம் என்ற எண்ணம் வந்தது. அந்த ஆசை மெதுவாக பெரிதானது. இறுதியில் அவன் அந்த பணத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு தனது தேவைக்கு பயன்படுத்திவிட்டான். கார்த்திக் திரும்பி வந்தபோது பணம் குறைந்திருப்பதை கவனித்தான். சிவா, பணம் எங்கே என்று கேட்டான். சிவா பதற்றத்தில் பொய் சொல்ல முயன்றான். ஆனால் உண்மை வெளிவந்தது. நான் உன்னை நம்பினேன், நீ என்னை வஞ்சித்தாயே என்று கார்த்திக் மிகவும் வருந்தினான். ஒரு சிறிய ஆசை அவனை நண்பனை ஏமாற்றும் நிலைக்கு கொண்டு வந்ததை நினைத்த சிவா தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். பணத்தையும் திருப்பி தந்தான். ஆனால் நண்பனின் நம்பிக்கை உடைந்தது. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனே, வஞ்சிப்பதோறும் அவா. ஆசை மனிதனை வஞ்சனை செய்ய தூண்டும். அதனால் ஆசைக்கு அடிமையாகாமல் அதனை எப்போதும் கவனமாக கட்டுப்படுத்தி வாழ வேண்டும்.